அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரைம் டைம் சன்ரைஸ் செய்திகளுடன். கொழும்பில் உள்ள பிரதான தலைவர்களிலிருந்து உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்தி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது தொடர்பான இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று ஆரம்பம். தேர்தல் காலத்தில் அரச சொத்துக்கள் தவறாக கையாளப்படுவதை தடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் பரிந்துரை. தகவல் தெரிவிப்பு. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக சமுத்தின் வீலிருந்து 1500 கோடி ரூபாவை செலவிடுவதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் அம்பலப்படுத்தல் ஊடக சந்திப்பில் கருத்து. பொது கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த யேமனின் ஏடன் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் அரச படையினர் வசம். தொடர்ந்த பிரதானத்தை உள்நாட்டு செய்திகள் வசம் செலுத்தலாம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது தொடர்பான வழக்கு விசாரணையை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று ஆரம்பிக்க உள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு மேற்கொண்ட தீர்மானத்தை ஆட்சேபித்து இந்திய மத்திய அரசாங்கம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. மரண தண்டனையை குறைப்பதற்காக மனு கொடுத்த 3 குற்றவாளிகள் விடுதலை தொடர்பில் கோரிக்கை முன்வைக்காத நிலையில் அவர்களை தமிழக அரசு விடுவிப்பதற்கான காரணம் என்னவென மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளதா அல்லது மத்திய அரசாங்கத்திற்கு மாத்திரம் உள்ளதா என்பது தொடர்பிலும் வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் தலைமையிலான நீதிபதிகள் குழாம் கடந்த வருடம் அறிவித்திருந்தது. முன்னதாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் குற்றவாளிகளாக காணப்பட்ட முருகன், பேரறிவாளன், சாந்தன் ஆகியோரின் கருணை மனுக்கள் உள்ளிட்ட மேலும் பல வழக்குகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர்களின் கருணை மனுக்கள் மீதான பரிசீலனை தாமதமடைந்ததாக தெரிவித்து அவர்களின் மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை அடுத்து ஆயுள் தண்டனை கைதிகளான பேரறிவாளன், முருகன், சாந்தன், நளினி உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக சமுர்த்தி பயனாளர்களின் சேமிப்பிலிருந்து சுமார் 1500 கோடி ரூபாவை செலவிடுவதற்கு அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் நேற்றைய அமலப்படுத்தல் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நிகம திட்டத்தின் கீழ் வீடுகளை புனரமைக்கும் போர்வையில் 1500 கோடி ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக இந்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. தவறான தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களின் மூலம் பணத்தை பெற்றுக் கொள்ளவே இவர்கள் முயற்சித்தனர். எனினும் 1500 கோடியை திருடுவதற்கு அவர்களால் முடியாமல் போனது. 375 கோடி ரூபாவை மாத்திரமே திருட முடிந்தது. பொருளாளரின் அனுமதியை பெற்று பாராளுமன்ற அனுமதியுடன் தான் இதனை மேற்கொள்ள வேண்டும். எனினும் அவ்வாறு அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் அமைச்சரின் தன்னிச்சையான செயற்பாட்டில் இந்த நிதி கையாளப்பட்டுள்ளது. எந்த ஒரு அனுமதியும் பெறப்படவில்லை. அதுவே இதில் காணப்படுகின்ற பெரிய தவறு. தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்கள் தவறாக கையாளப்படுவதை தடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் பரிந்துரைகள் கோரியுள்ளதாக பெஃபல் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரசார பணிகளுக்காக அமைச்சர்கள் அரசு வளங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதே இதன் நோக்கம் என பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜி கூறியுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் சட்டமீறல்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. எவ்வாறாயினும் தேர்தல் சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை இம்முறை தேர்தல் காலத்தில் காணக்கூடியதாக உள்ளதென எஃப்ஐ அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டமுறைகள் தொடர்பில் இதுவரை 108 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தேசிய இணைப்பதிகாரி ரசாங்க ஹரிச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். வடபகுதிக்கான ரயில் சேவைகளில் நிலவும் தாமதத்தை நீக்குவது தொடர்பில் ரயில்வே திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. இதற்கமைய குருநாகலில் இருந்து பொல்கஹவலை வரையிலான ரயில் பாதையை விஸ்தரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் விஜய அமர்துங்க கூறியுள்ளார். வடக்கு ரயில் மார்க்கத்தின் தலவத்தேகதர பகுதியில் புதிய ரயில் நிலையம் ஒன்றை அமைக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் பல பாகங்களிலும் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வைத்தியர் சிவதாஸ் போதைப் பொருள் பாதிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார்.
பாடசாலை மாணவர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய வானிலை தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக நாம் இணைப்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். நாட்டிற்கு மேலாகவும் குறிப்பாக நாட்டின் மலைப்பிரதேசங்களிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் சில இடங்களில் திடீரென மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்று மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். சில வேளைகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி, கம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். இதுதான் இந்த தினத்துக்கான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் வருகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.